ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 4.13 கொஷின் பாருங்கள். சீக்கன் இன்வர்ஸ் இன்ட்டு -2 இன்ட்டு √3/3 இன் மதிப்பு காண்க. அதாவது இதை சுருக்கும் போது இதுக்கு என்ன மதிப்பு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ சீக்கன் போது நமக்கு என்ன வரும்? காஸ்ட்னு வரும். வாங்க பார்க்கலாம். இப்போ கொஷின் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்றது நமக்கு தெரியும். இப்போ சீக்கன் மொழி கொடுத்துருக்கோம். சீக்கன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் நமக்கு என்ன வரும்? காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1/xன்னு வருமா? இப்போ இது எப்படி மாற்றிக்கலாம்? நமக்கு என்ன வருங்க? காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1/x என்ன இருக்குது? -√3 2 × √3/3 இருக்கா? அப்போ அப்ளை பண்ணிக்கலாமா? இப்போது -2√3/3 இப்போ கீழே வகுத்தில் இருக்கிற 3 மேலே பெருக்கல்ல போகுமா? இப்போ காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் மேலே தான் வரும். -3/2 × √3 வருமா? இப்போ காஸ் இன்வர்ஸ் -3 × 2 × √3 இருக்கா? இந்த √3 நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வந்து பிரிக்கணும். இது எப்படி பிரிக்கலாம்னா, இப்போ √3 × √3 பிரிக்கலாமா? √3 × √3 + 3 இதே வந்துடுச்சா? இப்போ இந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி பிரிக்கும் போது இங்கே என்ன ஆகும்? காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு -√3 × √3 வருமா? /2 × √3. அப்போ இங்கே √3 இங்கே √3 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு -√3/2 வருமா? இப்போ காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு -√3/2 ஆகுமா? அப்போது இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு -x போது -x போது இதுக்கான ஃபார்முலா π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு வருமா? இப்போ அது எப்படி மாற்றும் போது இங்கே என்ன ஆகும்? இதுக்கு பதிலாக இந்த டேர்ம் அப்ளை பண்ணாங்கன்னா π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்ற என்ன இருக்குது? மைனஸில் இருக்குது. அப்படின்னா அங்கே எக்ஸ் மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். அப்போது √3/2 வருமா? ஈக்குவல் π மைனஸ் காஸ் இன்வர்ஸ். இப்போது காஸ் √3/2 அப்படின்னும் போது 30 டிகிரின்னு வருமா? 30 டிகிரின்னா நமக்கு π/6 ஆகுமா? RN. இப்போ அப்ளை பண்ணலாமா? √3/2 போது காஸ் பார்த்திங்கன்னா π/6. இப்போ காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? π மைனஸ் π/6 மட்டும் வருமா? இப்போ இதை வந்து காஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது π கீழே 1க்கிறது அர்த்தம். அப்போது 6 × π 6πன்னு வருமா? மைனஸ் 1 × π இந்த மைனஸ் அப்படி போட்டுக்கிட்டோம். 1 × π 1π 1 போட்டல் போடலாம் 1 தான். 1 × 6 6. இப்போது லெஸ் பண்ணாங்கன்னா நமக்கு 6 பையில் 1 பை போச்சுன்னா 5 பை ஆகுமா? அப்போ 5π/6ன்னு வருமா? ஃபைனல் ஆன்சர்.